இந்த உலகத்திலேயே ரொம்ப வஸ்டான லோன்லினஸ் எது தெரியுமா? சிங்கிளா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடையாது. நீங்க கல்யாணமானவரா இருந்தும் ஸ்டில் ஃபீலிங் இன்விசிபிள் அப்படின்னா உங்களுக்கான விஷயங்கள் கேட்கப்படாத மாதிரி இருக்கு இல்லையா? அதுதான் ரியல் லோன்லினஸ். அதை சார்ந்த வீடியோ தான் இது. தொடர்ந்து வீடியோ பாருங்க, ரொம்பவே எமோஷனலா இருக்க போது. உங்களுக்கான வீடியோ தான் இது. உங்க வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மட்டுமே கிடையாது, எல்லாரும் இருக்காங்க. ஆனா உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க மட்டும்தான் தனித்து விடப்பட்டிருக்கீங்க. புரியல? நீங்க எல்லாருக்காகவும் உங்க வீட்டுல சமைக்கிறீங்க, கேர் பண்றீங்க, சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. ஆனா உங்ககிட்ட யாருமே வந்து கேட்கல, நீ நல்லா இருக்கியாமா, ஓகே இருக்கியாமா அப்படின்னு. இதுதான் ஹைலைட்டு. நீங்க ஒருத்தர் பக்கத்துல படுத்திருக்கீங்க, அந்த படுத்திருக்க ஆளுக்கு நீங்க எந்த விஷயத்த கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கீன்றதுல ஒரு விஷயம் கூட தெரியாது. நீங்க பேசுறீங்க அந்த விஷயத்த, அவங்க அப்படியே மொபைலை ஸ்க்ரோல் பண்ணிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க அழுகுறீங்க மனசு விட்டு, ஆனா அதை ஈஸியா அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? உங்களுக்குள்ளேயே ஒட்டஞ்சி சுக்குநூறு ஆறீங்க. அவங்களால அதை கவனிக்க கூட முடியல. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மேரேஜ் வந்து ஒரு வீட்டு வேலை மாதிரி தான் ஆகிடும். ஆமா தானே? அது ரிலேஷன்ஷிப் இல்ல. ஓகே, இப்போ இது ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை பத்தி தான் பார்க்க போறோம். சைக்காலஜி சொல்றது என்னன்னா, 2 பேருக்குமான எமோஷனல் கனெக்ட் வந்து உடைஞ்சிருச்சுன்னா உங்க 2 பேரோட உடம்பு பக்கத்துல இருந்தும் ஒரு பயனும் இல்லை. உங்க கூட உடம்பு இருக்கலாம், ஆனா மதிக்கிற மனம் இருக்கவே இருக்காது. ஃபீல் பண்ற இதயம் கொஞ்சம் கூட இருக்காது. அதனாலதான் சில பேருக்கு அவ்வளோ பெரிய க்ரௌட்ல நின்னாலுமே லோன்லினஸா இருப்பாங்க. மேரேஜ்ல கூட இந்த மாதிரி லோன்லினஸ் வரும். நான் முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலியமா தான் இதை பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது லோன்லினஸ் இஸ் அ வைப்ரேஷன். அது ஒரு வைப்ரேஷன். அப்போ நீங்க லோன்லினஸோட ஃபீல் பண்ணும்போது யூனிவர்ஸ்க்கு என்ன சிக்னல் சென்ட் பண்றீங்க தெரியுமா? என்னை யாரும் பார்க்கவே மாட்றாங்க, என்னை யாரும் கண்டுக்கவே மாட்றாங்க, நான் பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க ஆளுங்களே கிடையாது, என்னை யாரும் நேசிக்கவே மாட்றாங்க. இதைத்தான் யூனிவர்ஸ்க்கு நீங்க சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. யூனிவர்ஸ் என்ன தெரியுமா பண்ணும்? அதை அப்படியே மிரர் பண்ணி உங்ககிட்டயே அனுப்பும். இன்னும் நிறைய நெக்லெக்ட் பண்ணுவாங்க ஆளுங்க, இன்னும் நிறைய உங்களை சைலன்ஸ் பண்ணுவாங்க, இன்னும் நிறைய நீங்க டிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு நிச்சயமா புரியும். ஒரு நாள் நீங்க பேசுறது எல்லாத்தையும் நிறுத்துறீங்க, எக்ஸ்பெக்ட் பண்றதையும் நிறுத்துறீங்க, எக்ஸ்பிளைன் பண்றதையும் நிப்பாட்டிடுறீங்க. இதற்கு காரணம் நீங்க கேர் பண்ணாம போயிருங்க அப்படிங்கிறது கிடையாது. ஒருத்தரை கேர் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க, அதான் காரணம். அந்த கணத்திலேயே என்ன நடக்கும் தெரியுமா? எமோஷனல் டைவர்ஸ் ஆரம்பிக்கப்படும், லீகல் டைவர்ஸ்க்கு முன்னாடியே. மைண்ட். அப்போ இதெல்லாம் பயமுத்துற மாதிரி சொல்றியடா? நான் பயமுத்துற மாதிரி சொல்ல, ஒருவருக்கும் நடக்குதா இல்லையா? நடந்துட்டு இருக்கிறத நான் சொல்றேன். இப்போ நான் உங்களுக்கான சொல்யூஷனும் சொல்றேன், எப்படி ஹீல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இங்க உங்களுக்குள்ள நிறைய போராட்டம் இருக்கும் இல்லையா? நான் இப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்டேன்னா நீங்க பார்ட்னரை தான் குத்தம் சொல்லிட்டே இருப்பீங்க. ஆமா தானே? இந்த ஹீலிங், உங்க திருமணத்துல இந்த ஹீலிங், நான் சொல்ல போற ஹீலிங் ஸ்டார்ட் பண்றது உங்க பார்ட்னர் கிட்ட இல்ல, உங்க மூலியமா தான் ஆரம்பிக்க போகுது. உங்களால தான் ஆரம்பிக்கும். ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்பர் 1 திங், ரீகனெக்ட் வித் யுவர் செல்ஃப். உங்களை மீண்டும் கண்டுபிடிங்க. நான் சொல்ல போற விஷயம் எல்லாமே உங்க சுயத்தை தட்டி எழுப்ப போற விஷயங்கள். நீங்க இத்தனை நாள் காணா போயிருந்தீங்க இல்லையா? இப்போ நீங்க விழித்தெழ போறீங்க. இந்த மாதிரி வலிக்கெல்லாம் முன்னாடி நீங்க எப்பேற்பட்ட ஆளா இருந்தீங்க? ஸ்ட்ராங்கா இருந்தீங்களா? பவர்ஃபுல்லா இருந்தீங்களா? அதை ரீகனெக்ட் பண்ணுங்க. நம்பர் 2, பவுண்டரிஸ். பவுண்டரிஸே இல்லாம போனதுனால தானே என்னன்னா பண்ணிக்கோ, என்ன வேணா செஞ்சுக்கோன்னு ஆச்சு. லவ்ங்கிறனால உங்களையே நீங்க லூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ இனிமே பிளேம் பண்ணாம உண்மையை மட்டும் கண்டறிஞ்சு ஆட்களுக்கு பவுண்டரி செட் பண்ணுங்க, உங்களுக்கும். நம்பர் 3, பில்ட் யுவர் இன்னர் வேர்ல்ட். உங்களோட சுயம் இருக்கு இல்லையா? உங்களுக்குள்ள இருக்க விஷயங்கள், உங்களுக்கு என்ன பிடிக்கும், ஹாபிஸ் இருந்திருக்கலாம் இல்லையா? இப்ப எல்லாத்தையும் விட்டு நடு ரோட்ல நிக்கிற மாதிரி இருக்கும். உங்க ஹாபிஸை தட்டி எழுங்க, உங்க பர்பஸை கண்டுபிடிங்க, அமைதியா உங்களை கொண்டு போங்க. நம்பர் 4, கம்யூனிகேட் ஹானஸ்ட்லி. ஹானஸ்டா பேசுங்க. இந்த பிளேம் பண்ணிக்கிட்டு அடுத்தவங்க மேல குறை சொல்லிட்டுலாம் இல்ல, உங்க மேலேயும் பிளேம் பண்ணாதீங்க, உண்மையை கண்டறிங்க. நான் சொன்ன இந்த விஷயம் எல்லாம் பண்ணலாமா? இந்த விஷயம் எல்லாம் பண்ண போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க வைப்ரேஷன் ரைஸ் பண்ண ஆரம்பிக்கும். உங்களோட வைப்ரேஷன் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சதுன்னா ரிலேஷன்ஷிப்பும் ஹீல் ஆகும், இல்ல உண்மை இன்னும் ஸ்ட்ராங்கா வெளியே வரும். எல்லாத்துக்கும் தயாரா இருங்க. நான் சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு நீங்க அற்புதமான ஆள், ஓகேவா? உங்களுக்கு அவ்வளோ லவ் தேவைப்படுது, அடுத்தவங்க கிட்டேருந்து இல்ல, உங்ககிட்ட இருந்து. அதை உங்களுக்கு அபரீதமா கொடுக்க ஆரம்பிங்க. கெஞ்சாதீங்க. அடுத்தவங்க கிட்ட ஒரு நாள் கெஞ்சிருப்பீங்க இல்லையா? அதை அப்படியே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிங்க. அப்போ ஒருபோதும் நீங்க லோன்லினஸை ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. புரிஞ்சுதா? அதே சூட்டோட
கமெண்ட் பண்ணுங்க. ஐ டிசர்வ் எமோஷனல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தரும் டிசர்வ் ஆனவங்க. புரியுதா? அவ்வளோதான். நான் சொன்னதெல்லாம் பண்ணலாமா? அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசியிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களுக்கு கூட கனெக்ட் ஆகிறேன். நன்றி. ஹாப்பி மேனிஃபெஸ்டிங்.